நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஜிம், புரோட்டீன் பவுடர், மஷின்ஸ் எல்லாம் இல்லாத காலத்துல எப்படி மக்கள் பிசிக் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க? அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்த சீக்ரெட் ஒரு வித்தியாசமான மேஜிக் இல்லை. அந்த சீக்ரெட் நமக்குள்ளே இன்று கூட இருக்கு. நண்பா, இனி மார்னிங் மிரர் முன்னாடி நின்னு உன்னை பாத்தியா? ஒரு நிமிஷம் சரியா நினைச்சு பாரு. இப்படிதான் எனக்கு பாடி இருக்கணுமான்னு உன்னோட மனசு கேட்டதா? சில நேரம் நம்ம பாடியே நமக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கும். நீ இன்னும் பெட்டர் ஆக முடியாதா? அப்போ நம்மளே நம்ம சந்தேகப்பட்டுடுவோம். ஆனா ஒரு ஆச்சரியம் சொல்லட்டா, உன் பாடி நிலைக்கு காரணம் உன் வில் பவர் இல்ல, உன் ருட்டீன் தான். அது சயின்ஸ்லே ப்ரூவான மேட்டர். நம்ம பாடியில 600 மசில் இருக்குது. அவைகளுக்கு தினமும் ஆக்டிவேஷன் கிடைக்கல என்றாலே மெட்டாபாலிசம் ஸ்லோ ஆகிடும். அதுதான் நீ மிரர்ல பார்க்கும்போது ஏன் இந்த சேஞ்ச் வரலன்னு கேட்கிற காரணம். ஆனா ஷாக்கிங் ட்ரூத் என்ன தெரியுமா? நாள்ல 10 நிமிஷம் தானா உன் பாடியே ஒரு கேலரி பர்னிங் மெஷின் ஆகும். சோ நண்பா, இப்போ ஒரு கேள்வி. இன்னைக்கு மிரர் முன்னாடி பார்த்த உடம்பா நீ நாளையும் பார்க்கணுமா? இல்ல 30 நாளுக்கு அப்புறங்க வாவ் இத்தனை சேஞ்ச் வந்துருச்சான்னு ஆச்சரியமாகணுமா? யூ திங்க் நான் சொல்ல போற விஷயத்தை ஃபாலோ பண்ண போறீங்களா நண்பா? ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் எப்போ பண்றதுன்னு மேட்டர் இல்ல நண்பா. முக்கியம் இன்டென்சிட்டி. உன் பாடிக்கு ஒர்க் அவுட் என்பது சிக்னல் மாதிரி. அதாவது நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்ற மெசேஜ். அந்த சிக்னல் பாடி கேட்டுட்டா மசில்ஸ் பில்ட் ஆகுது, ஃபேட் பர்ன் ஆகுது. அதுதான் சயின்ஸ். இப்போ நீங்க ஒர்க் அவுட்டோட சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒர்க் அவுட் ரொட்டீன்: புஷ், புல், லெக், 10 மினிட்ஸ். இந்த 3 ஒர்க் அவுட் போதும். இதுவே உங்க ஆல் மசில் ஆக்டிவேட் ஆகிடும். 1 புஷ் ஒர்க் அவுட்: செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ். நேன்பா, புஷ் ஒர்க் அவுட்னா உடம்ப முன்னாடி புஷ் பண்ற மூவ்ஸ். இது செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஃபயர் ஆகும். 1 நார்மல் புஷ் அப்ஸ், 1 நிமிஷம். ஃப்ளோர்ல நேரா பிளாங்க் போஸ் போடுங்க. கை ரெண்டையும் ஷோல்டர் அளவுக்கு வையுங்க. உடம்பு சரியான லைன்ல இருக்கட்டும். டவுன் போகும்போது மூச்சு உள்ளே இழுங்க. மீண்டும் மேல வரும்போது மூச்சு வெளியே விடுங்க. ஹிப் கிரவுண்ட் டச் ஆகக்கூடாது, பேக் பெண்ட் ஆகக்கூடாது. கரெக்ட் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுங்க. சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? புஷ்அப்ஸ்ல செஸ்ட் மட்டும் இல்ல, கோர் ஸ்டேபிளைஸ் ஆகும். இதுதான் முழு பாடி எங்கேஜ் ஆகிற ரீசன் 2. ஷோல்டர் டேப் புஷ்அப்ஸ், 1 நிமிடம். புஷ்அப் மேல வந்த பொசிஷன்ல நிக்கிங்க. அப்புறம் ரைட் கையில லெஃப்ட் ஷோல்டர் டேப், தென் லெஃப்ட் கையில ரைட் ஷோல்டர் டேப். இது ஷோல்டர் ஸ்ட்ராங் ஆகவும் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகவும் உதவும். கோர் டைட்டா வச்சுக்கோ நான்பா, பாடி ஸ்விங் ஆகக்கூடாது. 3 இன்க்ளைன் புஷ்அப், சேர் யூஸ் பண்ணுங்க. 1 நிமிடம். சேர் அல்லது பெட் நுனியில் கை வச்சு புஷ்அப் பண்ணுங்க. பாடி ஸ்ட்ரைட்டே நீட்டி வச்சுக்கோ. த பிகினர்ஸ்க்கு இது சூப்பர் ஈஸி வெர்ஷன். ஆனா செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒரே மாதிரி வேலை செய்யும். புல் ஒர்க் அவுட்: பேக், பைசெப்ஸ், கோர். புல் ஒர்க் அவுட்னா பேக், பைசெப்ஸ் அண்ட் கோர் என்கேஜ் பண்ற மூவ்ஸ். வீட்ல பார் இல்லைன்னாலும் வரி பண்ணாதீங்க. பாடி வெயிட் போதும். புல் ஒர்க் அவுட்ல 3 ஸ்டெப் இருக்கு. 1 சூப்பர்மேன் புல்: மேல ஃபிளாட்டே படுங்க. கை காலு ரெண்டையும் நேரா நீட்டி வைங்க. அப்புறம் செஸ்ட் அண்ட் லெக்ஸ் கொஞ்சம் மேல தூக்குங்க. இப்போ கை பேக் புல் பண்ற மாதிரி மூவ் பண்ணுங்க. லோவர் பேக் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். நீங்க லிட்ரலி ஃப்ளையிங் மாதிரி ஃபீல் ஆகும். இது பாஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணும். 2 ரிவர்ஸ் பிளாங்க் புல்: மேட்ல உட்காந்து கை பின்னாடி வைங்க. ஹிப் மேல தூக்கி ஸ்ட்ரெயிட் லைன் உருவாக்குங்க. ஷோல்டர், கோர், க்ளூட்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். ஹோல்ட் ஸ்டெடியா வச்சுக்கோ. பிரெத் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட். 3 மவுண்டன் கிளைம்பர்ஸ்: புஷ்அப் பொசிஷன்ல இருந்து நீஸ் செஸ்ட் கிட்ட ஆல்டர்னேட்லி கொண்டு வாங்க. ஸ்பீட் வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனா மூவ்மெண்ட் கண்ட்ரோல் முக்கியம். இதுல கார்டியோ பிளஸ் கோர் ஆக்டிவேஷன் ரெண்டும் சேரும். மெட்டபாலிசம் ஸ்பீட் அதிகரிக்கும், ஃபேட் பர்ன் ஸ்ட்ராங் ஆகும். 3 லெக் ஒர்க் அவுட்ஸ்: லோவர் பாடி பிளஸ் ஸ்டாமினா கிரேட்டர் தென் நண்பா. லெக் ஒர்க் அவுட்ஸ் தான் உன் மெட்டாபாலிசமை ஃபயர் பண்ற ரியல் பூஸ்டர். பிக் மசில் குரூப்ஸ், பிக் கேலரி பர்ன். 1 பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ், 1 நிமிடம். லெக் ஷோல்டர் விட்ல. செஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா, ஸ்லோவர் டவுன் போங்க. மீண்டும் மேல வரும்போது மூச்சை வெளியே விடுங்கள். ஸ்குவாட்ஸ்ல க்ளூட்ஸ், குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஃபுல்ல வேலை செய்யும். அதனால இதுக்கு தான் கேலரி பர்ன் கிங் சொல்றாங்க. 2 லஞ்சஸ், 1 நிமிடம். ஆல்டர்னேட் லெக்ஸ். ஒரு கால் முன்னாடி போட்டு பேக் நீ கிரவுண்ட் கிட்ட வரட்டும். பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க நண்பா. 30 வினாடி ஒரு கால், 30 வினாடி மத்தது. இதுல கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டை மசில் டைட் ஆகும். 3 ஜம்ப் ஸ்கவாட்ஸ், 1 நிமிஷம். ஸ்கவாட் டவுன் போய் மேல எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் பண்ணுங்க. லேன் பண்ணும்போது கிப் ஸ்பெண்ட் ஆகட்டும், ஷாக் அப்சார்வ் ஆகும். இதுல ஹார்ட் ரேட் ஃபுல் பூஸ்ட் ஆகும், ஃபேட் பர்ன் ஸ்பீட்டா குறையும். இப்போ ஒர்க் அவுட் பிளான் முடிஞ்சது. இதுக்கு அப்புறம் நான் சொல்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
போஸ்ட் ஒர்க் அவுட் டயட் அண்ட் ரிகவரி. நம்பர் 1, புரோட்டீன் மசில் ரிப்பேர். ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில்ஸ் உள்ள சின்ன சின்ன கீறல் மாதிரி டேமேஜ் ஆகும். இதுக்கு தான் மைக்ரோடீர் என்பாங்க. இது நார்மல் அல்ல. இதுதான் growthக்கு ரைசன். இந்த கீறல் சரியாக பாய்க்கு புரோட்டீன் கொடுக்கும்போது மசில் கட்டுமானம் பில்ட் ஆரம்பிக்கும். அதோட நீங்க பலவீனமா இல்ல, இன்னும் வலிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ரிப்பேர் பண்ண பாடிக்கு தேவைப்படுற முக்கிய ஃபுட் புரோட்டீன். சிம்பிள்ல சொல்லணும்னா, கட்டிடத்துக்கு சிறு சின்ன கிராக் வந்தா சிமெண்டோ போடுவாங்களா? அதே போல மசில் கிராக் ரிப்பேர் பண்ண புரோட்டீன் தான் சிமெண்டோ. புரோட்டீன் சாய்ஸஸ் ஃபுட்ஸ்: முட்டை, பன்னீர், தயிர், பருப்பு, கொண்டைக்கடலை. டைம்: ஒர்க் அவுட் முடிஞ்சு அரை மணி நேரம் 45 நிமிஷம்குள் புரோட்டீன் கொடுத்தா ரிப்பேர் ஸ்பீட் அதிகம். நம்பர் 2, கார்போஹைட்ரேட் எனர்ஜி. ஒர்க் அவுட் பண்ணும்போது பாடி யூஸ் பண்ற ஸ்டோர்டு எனர்ஜிக்கு பேர் கிளைகோஜன். இது முடிஞ்சு போனாதான் சோர்வு, பலவீனம், மூச்சு குறைவு வரும். அதை மீண்டும் நிரப்ப கார்ப்ஸ் வேணும். பெஸ்ட் கார்ப்ஸ்: வாழைப்பழம், வாட்ஸ், சின்ன உருளைக்கிழங்கு, சாதம் சின்ன அளவு. ஏன் பனானா பெஸ்ட்? அதில் இருக்கும் நேச்சுரல் சுகர் உடனே பாடிக்கு சக்தி தரும். 3, தண்ணீர் பிளஸ் உப்பு ஏன் முக்கியம்? நாம் வியர்க்கும் போது உடலின் முக்கிய மினரல் உப்பு, பொட்டாசியம் வெளியேற்றும். இதுதான் கிராம்ப், தலை சுழல், டயர்ட்னஸ்க்கு காரணம். சிம்பிள் ஹைட்ரேஷன் ட்ரிக்: ஒரு டம்ளர் தண்ணி, அதுல லைட்டா உப்பு விருப்பம்னா எலுமிச்சை சிறிது சேர்த்துக்கோ. இது உடனே பாடிக்கு மினரல் பேலன்ஸ் கொடுக்கும். நம்பர் 4, தூக்கம். ஒர்க் அவுட்ல மசில்ஸ் பிரேக் ஆகுது. தூங்குற நேரத்துல மசில்ஸ் ரிப்பேர் பிளஸ் பில்ட் ஆகுது. டீப் ஸ்லீப்ல பாடி growth ஹார்மோன் வெளியிடும். அதுதான் மசில் ரிப்பேருக்கும் ஃபேட் லாஸ்க்கும் முக்கியம். ஸ்லீப் டிப்ஸ்: 7 முதல் 8 மணி நேரம் தூங்கணும். மொபைல் அவாய்ட் 30 நிமிடங்கள். ரூம் சைலன்ஸ் பிளஸ் கூல். நம்பர் 5, ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் தவிர்க்க வேண்டியவை: உடனே காஃபி டீ குடிக்க கூடாது. தண்ணீர் குடிக்காமலே இருக்கிறது. லேட்டா தூங்குறது. என் நண்பா, இது எல்லாம் டெய்லி கான்சிடென்சி ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் டெய்லி 10 நிமிஷம் பண்ணுங்க. ஒரு மாசம் கழிச்சு நீங்க மிரர் பாக்குறப்போ இது நானா என ஆச்சரியப்படுவீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க ஐம் ரெடின்னு. இது வீடியோ பயனுள்ளா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.